இது வந்து ஆண்டனா ரிசீவர். பஞ்சபூத சக்தி இந்த கை விரல்ல அடக்கம். பஞ்சபூதம் முதல் பூதம் நீங்களே சொல்லுங்களேன். நிலம் எடுத்துக்கலாமா? நிலம், நீர், நெருப்பு, காத்து, ஆகாயம். பாருங்க, நெருப்புங்கிற பஞ்சபூத சக்தி இந்த பெருவிரல் தொடர்புடையது. அடுத்ததுங்க, காத்துங்கிற பஞ்சபூத சக்தி இந்த ஆள்காட்டி விரல் தொடர்புடையது. ஆகாயம்ங்கிற பஞ்சபூத சக்தி இந்த நடுவிரல் தொடர்புடையது. நிலம்ங்கிற பஞ்சபூத சக்தி இந்த மோதிர விரல் தொடர்புடையது. நீருங்கிற பஞ்சபூத சக்தி இந்த சுண்டு விரல் தொடர்புடையது. அப்போ இந்த முத்திரையை நாம இந்த பெருவிரலை வந்து நெருப்பை வந்து எல்லா பஞ்சபூதத்தோட கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்குங்க. அப்போ இந்த நெருப்பு தான் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும். இப்போ இந்த முத்திரை வச்சீங்க அப்படின்னா இதுக்கு பேர் சின் முத்திரை. உடம்புல பிராண சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும், உடம்பை கெடுத்துக்கிற விஷயங்கள் என்ன பண்ணாலும், இந்த முத்திரையை மட்டும் நீங்க நேரங்காலம்லாம் கிடையாதுங்க. 2 கை 1 கை, சின்னவங்க பெரியவங்க யாரு வேணாலும் பண்ணலாம். நீங்க ரஜினிகாந்த் சார் பொது நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா பாருங்க, முத்திரையை வச்சுக்கிட்டு சுற்றுவார். அவங்களுக்கு தெரியுங்க, அது அவங்களுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. சின்முத்திரை அவ்வளவு உடம்புல பிராண சக்தியை அதிகப்படுத்தும். நேரங்காலம்லாம் கிடையாதுங்க. ஆண்டனா ரிசீவர் மாதிரி அந்தந்த அலைவரிசையில் நீங்கள் சேனலை திருப்பினீங்கன்னா கரெக்டாக பாட்டு கேட்குற மாதிரி நம்ம உடம்புல பஞ்சபூத சக்தியை அப்சர்வேஷன் பண்ணுறது இந்த முத்திரை தான். முத்திரை யோகம்னே தனியாக இருக்குதுங்க.